அதிமுக யார் வன்மத்துல முதல்ல என்ன அப்படின்ட்டு. மேடம் பத்திரிகையாளர்? இப்போ ம். நான் யூடியூப்ல பேட்டி கொடுக்குறேன், நான் பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிட்டா ஏற்றுக்குவீங்களா? யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், யூடியூப்ல பேசினா பத்திரிகையாளர்னா இது என்ன? அந்த அது கூட என்ன இந்த நடுவில் ஒரு காமெடியில் வந்திருக்கு, ஏதோ போலீஸ் ஒருத்தனை பைக்கை நிப்பாட்டு மோல டிரைவிங் லைசன்ஸ் எடுன்னொன்னே, சார் நான் மீடியா அப்படின்னோன்னே, எந்த மீடியானா சோசியல் மீடியானோன்னே காது மேலேயே வைப்பான். அது மாதிரி இருக்குது. நீங்கள் பண்ணுற சும்மா சும்மா பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறது, நாளைக்கு இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது திமுக பண்ண தான் மேடம் செய்யும். நீங்கள் சும்மா இல்லாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் எல்லாத்தையும் நாளைக்கு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நாளைக்கு ம். இத்தனாயிரம் கோடி நடக்குது, அத்தனை உண்மை எது பேசுகிறான் ஆதாரம் இது வரைக்கும் போட்டிருக்கானே. இப்போ நான் அவனை HIV பேஷண்ட்டுங்கிறப்ப மெடிக்கல் ரிப்போர்ட்டோட போடுறேன். ம். அதை அவன் செய்யணுமா இல்லையா? ஆனா என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு, ஆதாரங்கள் இருக்குன்னு தானே சொல்லி பேசுறாரு. இருக்குன்னு தானே சொல்கிறேன். எதையுமே எடுத்து விட மாட்டேங்கிறியா? இல்லை யார் சொன்னாங்கன்னாச்சும் சொல்லு. சொல்ல மாட்டேங்கிற. கேட்டால் சோர்ஸ்ன்னு ஒரே வார்த்தையில் போயிடுற. ம். நாளைக்கு நீ கஞ்சா அடிக்கிற ஃபோட்டோ வெளில ரிலீஸ் பண்ணியிருக்கேன், குடிக்கிற ஃபோட்டோ வெளில ரிலீஸ் பண்ணியிருக்கேன், நீ தனி மனித ஒழுக்கம் இல்லாத லட்சணங்களை வெளிப்படுத்தியிருக்கேங்கிறப்ப இவன் என்னத்த பெரிய தியாகின்னு நாளைக்கு இவனுக்கு இவ்வளோ பேர் சப்பக்கட்டு கட்டுறாங்கன்னு எனக்கு புரியல. அதிமுகவில் இருக்கவங்க அவன் காசு கொடுக்குறான் கூவுறாங்கிறதுனால இவங்க நாளைக்கு வச்சிருக்கிறாங்க.